ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கொஷின் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 லெசன் 11லேருந்து புக் பேக் கொஷின் நம்பர் 23. ஓகே, how will you convert acetylene into N-butyl alcohol? ஸோ ஃபஸ்ட் நம்ம கொஷின் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அசட்டிலைன் அப்படிங்கிறது காமன் நேம், அதோட ஐயூபிஎஸ் நேம் ஈத்தைன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் ஈத்தைன், இந்த கார்பன்லையும் இந்த கார்பன்லையும் ஒரு ஹைட்ரஜன். ஸோ சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச், இதுல இருந்து என் பியூட்டைல் ஆல்கஹால் பியூட்டைல் 4 கார்பன். என் அப்படிங்கிறது லீனியரா இருக்கு, இட்ஸ் நாட் ஐசோமர். ஐசோ அப்படின்னு இல்லை, அதாவது பிரான்ச் எதுவும் இல்லை, லீனியரா இருக்கக்கூடிய ஒரு 4 கார்பனை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால். ஸோ CH3 CH2 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 OH. ஸோ CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசட்டிலின்ல இருந்து CH3 CH2 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 OH அப்படின்னு சொல்லக்கூடிய N-butyl ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் CH ட்ரிபிள் பாண்ட் CH எழுதிக்கிறோம் அசட்டிலின். இதுல இருந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அண்டு மெர்குரிக் சல்ஃபேட் 1% மெர்குரிக் சல்ஃபேட் HgSO4 ஆட் பண்றோம். இப்போ ஹைட்ராலிசிஸ் நடந்து நம்மளுக்கு அசிட்டால்டிஹைட் கிடைக்கும் CH3CHO. இது எங்க இருக்கு, எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் லெசன் 12ஓட, அதாவது இதே நம்ம 12th ஸ்டாண்டர்டோட 12th சாப்டர்ல, இது நம்ம 11th சாப்டரோட கொஸ்டின். பட் இதுக்கான ரியாக்ஷன், எக்ஸாக்ட் ரியாக்ஷன் 12th சாப்டர்ல இருக்கும். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் பாருங்க. அசட்டிலின் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ ஒரு கார்பன்ல ஹைட்ரஜன், இந்த ட்ரிபிள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு ஒரு கார்பன்ல ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பன்ல OHம் ஆட் ஆகும். ஸோ CH2 டபுள் பாண்ட் ஆயிரும், இது CHOH மாறும். ஸோ இந்த H இந்த கார்பன்லையும் OH இந்த கார்பன்லையும் ஆட் ஆகுது. ஸோ CH2 டபுள் பாண்ட் CHOH, இது ஈனால் அப்படின்னு சொல்லுவோம். ஈன் டபுள் பாண்ட் இருக்கிற ஈன் அண்ட் ஆல்கஹால் இருக்கிறனால ஈனால் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஐசோமரைசேஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூட வந்து பாண்ட் ஆகுது. ஸோ CH3CH இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்ட் போவா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது அசிட்டால்டிஹைட் ஆர் எத்தனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, ரியாக்ஷன் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த அசிட்டால்டிஹைட் ஆர் எத்தனல், இதுல இருந்து டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி ஆல்டால் கண்டென்சேஷன் மூலமா ஆல்டால் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா? அதாவது 3-ஹைட்ராக்சி பியூட்டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்டால் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது நம்மளுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அசிட்டால்டிஹைட் 2 மோல்ஸ் எடுத்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு போடுவோம். அப்போ CH3CH CH3CHOH CH2 CHO meet it prop but. So butane and aldehyde இருக்கனால butanal, அதுல 1 2 3 3ல ஹைட்ராக்சி இருக்கு தேர்ட் பொசிஷன்ல, அதனால 3-ஹைட்ராக்சி பியூட்டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் கிடைக்கும். இது எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுவும் லெசன் 12ல ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகேங்களா? 12th சாப்டர்ல பேஜ் நம்பர் 161ல ஸ்டார்ட் பண்ணி மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 162ல இருக்கும். ஆல்டால் கண்டென்சேஷன் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ அது தனியாக அசிட்டால்டிஹைட்ல இருந்து இந்த ஆல்டால் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டுமே ஒரு தனி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாருமே மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அசிட்டால்டிஹைட்ல இருந்து ஆல்டால் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதை டீஹைட்ரேஷன் பண்ணணும், வாட்டர் எலிமினேட் பண்ணணும். இதுவும் அந்த ஆல்டால் கண்டென்சேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஹீட் அண்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஓகேங்களா? ஹீட் பண்ணி ஆசிட்ல இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் இருக்கும்போது நம்ம இந்த ரியாக்ஷன், அதாவது ஆல்டால ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு குரோட்டனால்டிஹைட் கிடைக்கும். இந்த ஹெச்சும் இங்க இருக்கிற OHம், சாரி இந்த OHல இருக்கிற ஹெச்சும் CH2ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும், அதாவது இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பன்ல இருந்து OH அண்ட் பீட்டா கார்பன்ல இருந்து H, இது பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ பீட்டா எலிமினேஷன் நடந்து நம்மளுக்கு CH3 CH டபுள் பாண்ட், பிகாஸ் இந்த OH எலிமினேட் ஆயிடுச்சு, இந்த கார்பன்ல OH, இந்த கார்பன்ல H, ஸோ நடுவில் டபுள் பாண்ட் வரணும், CH CHO அப்படின்னு சொல்லக்கூடிய குரோட்டனால்டிஹைட். குரோட்டனால்டிஹைட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த குரோட்டனால்டிஹைடை நான் இன்னும் நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக அடுத்த ஸ்டெப் புரியும், அதுக்காக நான் பிரித்து எழுதுறேன். CH3 CH டபுள் பாண்ட் CH, இந்த CHOவை மட்டும் நம்ம பிரித்து எழுதுறோம். CH டபுள் பாண்ட் ஓவா பிரித்து எழுதுறேன். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த CHOவை மட்டும் நான் CH டபுள் பாண்ட் ஓவா பிரித்து எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய குரோட்டனால்டிஹைடில் CHO இருக்கு, இங்கே டபுள் பாண்ட் CH இருக்கு. நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் CH3, இங்கே CH2 வரணும், இங்கே ஒரு CH2 வரணும், இங்கே CH இன்னொரு ஹெச்சும், இது O வந்து OH மாறணும். அப்போ என்ன பண்ணலாம், எல்லாமே டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டாக மாறுது, இந்த C டபுள் பாண்ட் O வந்து பார்த்தீங்கன்னா CHOH மாறணும். அப்போ நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன், ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். ஸோ ரிடக்ஷன் பண்ணும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 4 ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஸோ நிக்கல் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டு நிக்கல் கேட்டலிஸ்ட் 4 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், CH3 CH2 இங்க என்ன, இந்த CH இருக்கு இல்லைங்களா, இங்க ஒரு இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு சிங்கிள் பாண்டா மாறிடும். ஸோ CH2 சிங்கிள் பாண்ட் CH2, ஏன்னா இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் CH, இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டா மாறிடும், OH அண்ட் புதுசா இங்க ஒரு ஹைட்ரஜன் வருது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் CH இருக்கு. ஸோ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு சிங்கிள் பாண்டா மாறி இங்க ஒரு இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், அடுத்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் இங்க CH அப்படியே இருக்கு. CH டபுள் பாண்ட் ஓவா இருந்த இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு, ஒரு பாண்ட் பிரேக் ஆயிட்டு இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன்ல ஒரு ஹைட்ரஜன் வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்க தேவையான CH3 CH2 CH2 CH2OH. இதுக்கு பாருங்க எப்படி நேம் கொடுக்கலாம், மீத் ஈத் ப்ரோப் பியூட், பியூட் எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ பியூட்டேன் 1 ஆல். இது IUPAC நேம். அவங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, N பியூட்டைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது காமன் நேம். ஸோ இதையே நம்ம எப்படி எழுதுவோம், CH3 CH2 CH2 CH2OH. ஸோ இதுக்கு காமன் நேம் N பியூட்டைல் ஆல்கஹால், IUPAC நேம் பியூட்டேன் 1 ஆல். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா அதை கிளாரிஃபை பண்ணுங்க. தேங்க்யூ.